ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நான் வந்து இது வரைக்கும் அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் டச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பேரலாக எல்லா லிட்ரேச்சரையுமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இட் வில் பி சம் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அதான் எல்லா பேஸும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம டெவலப் பண்ணோன்னா நமக்கு லிசன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு கம்பேரிட்டிவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஸில் தான் இப்போ நான் வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5th செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வந்து 5th செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இங்கிலாண்டை அதை சுற்றி உள்ள கண்ட்ரீஸ்க்கு வந்து போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் பீப்புள், ரோமன் பீப்புள் வந்து குடியேறினதுக்கப்புறம் அவங்க ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆனதோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் ஒரு லிட்ரேச்சர்ஸ் க்ரியேட் ஆகுது. அந்த பேஸில் தான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கண்ட்ரியில் உள்ள லிட்ரேச்சர்ஸ் மாதிரியே தான் இங்கேயும் ஓரல் லிட்ரேச்சர்லேருந்து தான் ரிட்டன் லிட்ரேச்சர் வருது. ஸோ ஓரல் லிட்ரேச்சருங்கிறது நமக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஓரல்ங்கிறது வந்து அந்த பீப்புளோட யார் வந்து ஒரு ஹீரோவாக இருந்திருக்காங்களோ அவங்க லைஃப்பை பேஸ் பண்ணி அவங்க ஆன்சஸ்டர்ஸ் வந்து எப்படி ஹடில்ஸை கேரி அவுட் பண்ணாங்க, எப்படி அச்சீவ் பண்ணாங்க, எப்படி மக்களை சேவ் பண்ணாங்க, எப்படி மக்களை லீட் பண்ணாங்க, இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு அந்த கதை கொண்டு போவாங்க. இந்த கதையோட பேஸில் இந்த கதை வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துறது மூலமாக நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி கஷ்டங்களை கடந்து வந்திருக்குது, இன்னும் என்னென்ன அச்சீவ் பண்ணணும், எப்படி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, எந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஓரல் லிட்ரேச்சர்ஸே ஃபார்ம் ஆனது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் அடுத்த ரிட்டன் லிட்ரேச்சரும் வந்தது. இப்போது பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு 4 கண்ட்ரியோடைய லிட்ரேச்சரை சேர்ந்தது தான் வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சருங்கிறது. எங்கேருந்துன்னா இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நார்த்தன் அயர்லாந்து. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸில் உள்ள லிட்ரேச்சர்ஸை வந்து இங்கிலீஷில் எழுதின லிட்ரேச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணி தான் அதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓல்டு லிட்ரேச்சர் தான். ஏன்னா இதோட வந்து 5th செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவன்தோ நிறையா லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறையா கண்ட்ரியோட அதர் லாங்குவேஜ் லிட்ரேச்சர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கிலீஷோடைய ஆர்ஜின் வந்து எங்கே இருந்து அப்படின்னா பிரிட்டிஷ்லேருந்து தான் வருது. இதுதான் இங்கிலீஷோட ஆர்ஜின் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிட்ரேச்சரை வந்து நம்ம எத்தனை டிவிஷனாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 9 டிவிஷனாக பிரிக்கிறோம். தெர் ஆர் 9 டிவிஷன்ஸ். தே ஆர் ஓல்ட் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், ரினைசான்ஸ், ரெஸ்டோரேஷன், 18th செஞ்சுரி, ரொமான்டிசம், விக்டோரியன் ஏஜ், மாடர்னிசம் அண்ட் கண்டெம்பரரி. ஸோ இப்போ ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோன்னா இது 5th செஞ்சுரியிலேருந்து 11th செஞ்சுரி வரைக்கும் உள்ள பீரியட். இந்த பீரியடில் வந்துட்டு ஓரல் லிட்ரேச்சர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை பின்னாடி ரிட்டன் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. அந்த லிட்ரேச்சர் வந்து பியூல்ஃப், அந்த ரைட்டிங் வந்து பியூல்ஃப். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எபிக் போம், லென்த்தி போம். இட் டாக்ஸ் அபவுட் த ஹீரோ பியூல்ஃப் and his sufferings, how he head out of it and how he saved the mankind from the monsters. Like that the story will go. ஓகேவா? அப்போது எப்படி ஒரு மான்ஸ்டர்கிட்ட இருந்து, கொடூரமான விலங்குகள்கிட்ட இருந்து, அந்த காலத்தில் எந்த மாதிரி கொடூரமான விலங்குகள் இருந்தது, அதுலேருந்து மனித இனத்தை அவர் எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தாருங்கிறது தான் இதோட கதை. அடுத்து நம்ம பார்க்க போது மிடில் ஏஜ்ங்கிறது 11th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரியுடையும் உள்ள பீரியட். இதில் வந்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா சர் கவின் அண்ட் கிரீன் நைட் அப்படிங்கிற 2 ஒர்க் வந்து மெயினாக பேசப்படுறது. ஆனால் இதை விட ஃபேமஸான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேண்டர்பரி டேல். அது வந்து எண்ட் ஆஃப் த 15th செஞ்சுரியில் வருது. ஸோ நம்ம வந்து லிட்ரேச்சரோட பேஸ், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட முக்கியமானது அப்படின்னு சொன்னால் கேண்டர்பரி டேல்ஸ் தான் நம்ம ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறோம். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அது வந்து நார்மல் ஆர்டினரி பீப்புளில் கதையை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. அங்கே அந்த பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, ஒவ்வொரு மக்களும் எப்படிப்படி வாழ்ந்தாங்க,
என்ன மாதிரி கரப்ஷன்ஸ் இருந்தது, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தது, இதெல்லாம் பற்றி அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கேண்டர்பரி டெய்ல் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அடுத்து ரினைசான்ஸ் பீரியட் வந்து 16th செஞ்சுரியிலேருந்து 17th செஞ்சுரி ஸ்டார்ட் நடக்குது. அதோட ப்ளீ அதோட பீரியடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க 2 3 பேர் இன்னும் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள அவாய்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடியதில் பார்த்தோன்னா ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோஃபர் மார்லோ, இவங்க. அதுக்கப்புறம் மில்டனும் இந்த பீரியடை சேர்ந்தவங்க தான். அடுத்து ரெஸ்டோரேஷன் பீரியடில் வந்து ஜான் ட்ரைடன், சாமுவல் பிபி பெய்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம வந்து 18th செஞ்சுரியில் வந்து அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜேன் ஆஸ்டினை பார்க்குறோம். ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்து வந்து 6th வந்து ரொமான்டிசம். இந்த ரொமான்டிசம் வந்து 19th செஞ்சுரியில் ஆரம்பிக்குது. 19th செஞ்சுரியில் இந்த பீரியடில் உள்ளவங்க யார் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் ஷெல்லி ஃபேமஸாக, அதாவது டக்குன்னு சொன்னோன்னே ஞாபகம் வரக்கூடியவங்க. அடுத்து வரக்கூடியது விக்டோரியன் ஏரா. இவங்க வந்து சார்ல்ஸ் டிக்கன்சன், எமிலி பாண்டே, இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த விக்டோரியன் ஏராவில். இது வந்து நம்ம 19th செஞ்சுரி லிட்ரேச்சர்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து வந்து மாடர்னிசம் 20th செஞ்சுரி லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் வந்து அவங்க டிஎஸ் எலியட் அண்ட் விர்ஜினா வூல்ஃப். அடுத்து உள்ளது கண்டெம்பரரி லிட்ரேச்சர். கண்டெம்பரரி லிட்ரேச்சருங்கிறது லேட் 20th செஞ்சுரி டு நவ். இப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். ஸோ இந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செல்மன் ரிஸ்டி, ஜேகே ரவுலிங், இவங்கெல்லாம் இந்த பீரியடில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இந்த பீரியட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிடில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மிடில் தான் முடிஞ்சிருக்கும். ஒரு செஞ்சுரியோட மிடில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த செஞ்சுரியோட மிடில் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் முடிவடைஞ்சிருக்கும். இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் உள்ள டிவிஷன்ஸ். இப்போ வந்து இதில் உள்ள குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் சோசியல் கிளாஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. நேச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி பற்றி பேசியிருப்பாங்க. பாலிட்டிக்ஸ் அண்ட் பவர் பற்றி பேசியிருப்பாங்க. மொராலிட்டி அண்ட் ஹியூமன் கண்டிஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸில் ஃபுல்லாகவே இந்த 7 தீம் தான் மெயினாக இருக்கும். சரியா? பெரும்பாலும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மட்டும்தான் அவங்க ரொம்ப மெயினாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது கண்டெம்பரரி லைஃப், நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட தீமாகவே இருக்கும். எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் அதுலேயே தான் அவங்க ரொம்ப பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரைட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களோட கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணியும் ரைட்டிங்ஸ் இருக்குது. பட் அதை விட இதுதான் வந்துட்டு மெயின் ஆக்குபேஷனாக இருக்கும். அதாவது மெயின் கண்டென்ட்டே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது காட்லி ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இதை வந்து நம்ம எங்கே அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் லிட்ரேச்சரில் தான் நம்ம வந்து காட்லி ரைட்டிங்ஸை நிறையா பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை பற்றி எலாபரேட்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We can see in the next class.